ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சுதனும் நானும் இன்றைக்கி நம்ம சேனலில் கடைகளில் கிடைக்கிற மாதிரி பூரி மசாலா எப்படி சூப்பராக வீட்லேயே பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பூரி மசாலா பண்ணுறதுக்கு ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோலெல்லாம் உரித்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக இப்போ பூரி மசாலா பண்ண அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதை நல்லா வறுத்து விட்டுறலாங்க. ஒரு நிமிஷம். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போ இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்துருக்கேங்க. இதை வந்து நீட்ட வாக்கில் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூட காரத்துக்காக நான் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் கூடவோ குறைவாகவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பூரிக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ தக்காளி வதங்கும் போதே பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி பூரி எப்படி ஃப்ளஃபியாக பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இது கூட நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 300 ml அளவு இருக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பூரிக்கிழங்கு நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம சைட் பை சைடு இதில் சேர்க்கறதுக்காக கடலை மாவு வந்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலை மாவு கரைச்சி சேர்ப்பாங்க. அப்போ வந்து பூரிக்கிழங்குக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும், சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்க பூரிக்கிழங்குல நம்ம செஞ்சு வச்சுருக்க கடலை மாவு கரைசலை சேர்த்துடலாம். கடலை மாவை உள்ளே சேர்க்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா கட்டி கட்டியாக ஆகிடும், அங்கங்கே சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அதே போல் கடலை மாவு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வந்து பூரிக்கிழங்கு கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு கொதி வந்தோன்னே டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், பூரிக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம சூடாக சர்வ் பண்ணிடலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக்